வணக்கம், வெல்கம் டு ஆஸ்க் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோ பதிவில் நாம் 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடப்புத்தகத்தில் இருக்க பாடம் 13 பைத்தான் மற்றும் CSV கோப்புகள் இந்த பாடத்திற்கான அனைத்து வினாவிடைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பகுதி ஆலிருந்து பகுதி E வரையிலான அனைத்து வினாக்களுக்குமான சரியான விடைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இந்த பாடத்திற்கான பார்ட் 1 வீடியோ, முதல் வீடியோ பதிவு. சரிங்களா? இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நான் 2வது பதிவும் வெளியிடுறேன். அந்த வீடியோவும் பார்த்து நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கான விடைகளையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1, அதாவது பகுதி ஆக்கான விடைகள். முதல் கேள்வி, CSV கோப்பானது பின்வருவனவற்றுள் எவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஃபிளாட் ஃபைல். ஆங்கிலத்தில் ஃபிளாட் ஃபைல்னு இது சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து CRLF என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. CRனா கேரேஜ் ரிட்டர்ன், LFனா லைன் ஃபீட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரேஜ் ரிட்டர்ன் அண்ட் லைன் ஃபீட் என்பதுதான் இதற்கான விடை. மூன்றாவது, பின்வருவனவற்றுள் எந்த செயற்கூறானது CSV கோப்பினால் பல்வேறு செயல்பாடுகளை செய்ய பைத்தானால் வழங்கப்பட்டுள்ளது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா CSV. ஏன்னா இந்த CSV ஃபைலில் நம்ம இம்போர்ட் பண்ணாத நம்மளால இந்த CSV ஃபைல் கூட வேலை செய்ய முடியும். ஸோ இம்போர்ட் CSV மாடியூல் அப்படின்றத நம்ம எப்போவுமே செய்வோம். சரிங்களா? ஸோ CSV அப்படின்றது தான் சரியான விடை. உருவப்படம் அல்லது இயங்குநிலை கோப்பு போன்ற உரை அல்லாத கோப்புகளை கையாள பின்வரும் எந்த முறைமையானது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம உரை அல்லாத மற்ற ஒரு இமேஜோ இல்லை எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இயங்குநிலை கோப்புகளாக இருக்கட்டும், இதற்கு நம்ம பைனரி ஃபார்மேட் தான் பயன்படுத்துவோம். ஸோ இரும நிலை, அதுதான் சரியான விடை. அடுத்து, கோப்பினுள் ஒரு வரிசையை தவிர்க்க பயன்படும் கட்டளை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்றது தான் ஒரு வரிசையை தவிர்த்து அடுத்த வரிக்கு நம்மளை அழைச்சிட்டு போகும். ஸோ இதுதான் சரியான விடை. பின்வருவனவற்றுள் CSV செயற்கூறில் ரைட்டர் முறையால் வழங்கப்பட்டுள்ள வரி முறிப்பான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரைட்டர் செயற்கூறுக்கு நம்ம எந்த வரி முறிப்பான் பயன்படுத்துவோம் அப்படின்னா லைன் டெர்மினேட்டர் அப்படின்றத பயன்படுத்தும். இது பின்னாடி ஒரு ப்ரோக்ராம்லையும் வருங்க. அப்பயும் நான் உங்களுக்கு இது எப்படி பயன்படுத்துவது அப்படின்றத காட்டுறேன். இப்போதைக்கு ரைட்டர் முறையில் நம்ம பயன்படுத்துகின்ற வரி முறிப்பான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் டெர்மினேட்டர் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 7வது கேள்விக்கான விடை என்னன்னு பார்க்கலாம். பின்வரும் நிரலின் வெளியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, இந்த நிரல் பார்த்தீங்கன்னா city.csv என்ற கோப்பில் இருக்க விவரங்களை வெளியிடுவதற்கான கூற்றுகள் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த city.csv உள்ள என்ன விவரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை மயிலாப்பூர் இது முதல் வரியிலையும், மும்பை அந்தேரி அப்படின்றது 2வது வரியிலையும் இருக்குது இந்த city.csv என்ற கோப்புக்குள்ள. சரிங்களா? இது தனியாக இருக்கணும். city.csv கோப்புக்குள்ளே இருக்க விவரங்கள் இவை. அந்த நிரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 வரிகள் தான். இம்போர்ட் CSV, அடுத்து D = csv.reader அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த city.csv அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆஃப் D, அண்ட் அதுக்கு அடுத்த வரி பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபார் ரோ அண்ட் டி பிரிண்ட் ரோ, அதில் இருக்க ஒரு ரோவுமே பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார் லூப் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே உங்கள் புக்கில் தவறாக இருக்குது. இது city.csv உள்ள இருக்க விவரங்கள். ஓகே. ஸோ இந்த நிரலானது இயக்கப்படும் பொழுது என்ன மாதிரியான வெளியீடு கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த கட்டுப்பாடு இந்த வரிக்கு வரும். ஆனால் நம்ம இந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆன உடனேயே, இந்த ஃபைல் ஓப்பன் பண்ண உடனேயே என்ன கூற்று இயக்கப்படுதுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் D அப்படின்றது இயக்கப்படுது. அதாவது அந்த ஒரு வரியை தவிர்த்துட்டு அடுத்த வரிக்கு போகிறதுக்கு தான் இந்த நெக்ஸ்ட் அப்படின்றது பயன்படும் அப்படின்றத நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அடுத்த வரிக்கு அந்த கட்டுப்பாடானது போயிடும். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ கட்டுப்பாடானது இருக்கும். ஸோ ஃபார் ரோ இன் டி பிரிண்ட் ரோன்னு கொடுக்கும்போது இந்த வரி மட்டும்தான், இதுவும் இதுக்கு கீழே இருக்க வேற ஏதாவது கூட்டுகள் விவரங்கள் அதுவுமே பிரிண்ட் ஆகியிருக்கும். பட் இப்போதைக்கு நமக்கு ஒரே ஒரு வரிசை மட்டும்தான் இருக்கிறதுனால இந்த வரிசையானது நமக்கு வெளியீட்டு திரையில தோன்றும். ஸோ இதுதான் இதற்கான விடை. சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். டிக்ஷனரி தரவுகளை குறிக்க இவற்றில் எது ஒரு பொருளை உருவாக்குகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 2 வகையில் நம்ம கோப்புகளை படிக்க முடியும். ரீடர் கிளாஸ் பயன்படுத்தியும் டிக் ரீடர் பயன்படுத்தியும் பயன்படுத்த முடியும். இந்த டிக் ரீடர் அப்படின்றது தான் தரவுகளை டிக்ஷனரியாக கொண்டு வரும். சரிங்களா? ஸோ டிக் ரீடர் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது 9வது கேள்வி, ஏற்கனவே உள்ள கோப்பில் உள்ள தரவுகளில் சில மாற்றங்கள் செய்வதும் அல்லது மேலும் தரவை சேர்ப்பது இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாற்றம் செய்தல் அப்படின்றது இந்த
இந்த செயலுக்கான பதில். ஓகேவா? ஸோ மாற்றம் செய்தல் என்பதுதான் விடை. அடுத்து 10வது கேள்வி, test.csv என்ற கோப்பில் பின்வரும் நிரல் என்ன விவரத்தை எழுதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நிரல் பார்த்தீங்கன்னா வந்து CSV ஃபைலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் இருக்கு. எக்ஸாம், குவார்டர்லி, ஆஃபர். இது 3மே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வரிசை அதான் வந்து நமக்கு ஃபைலில் வந்து சேமிக்கப்படும். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றும் ஒரு வரிசையாக தான் சேமிக்கப்படும். அதன் பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா csv.register_dialect அப்படின்னு பயன்படுத்தி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன் டேர்ம், இந்த டயலெக்ட்க்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, எம் அப்படின்ற பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இந்த டயலெக்ட் எம் என்ற பெயர் கூட தான் ரெஃபர் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைன் டெர்மினேட்டர் இங்கே பயன்படுத்திருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே நம்ம ரைட்டரில் லைன் டெர்மினேட்டர் தான் பயன்படுத்துவோம் அப்படின்றத ஒன் வேர்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த லைன் டெர்மினேட்டர் என்னவா கொடுத்துருக்காங்கன்னா /n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. /n அப்படின்னா புதிய வரிக்கு கொண்டு போகும். ஸோ ஒரு வரிசையும் அச்சிடப்பட்ட பிறகு அடுத்த வரிசையானது புதிய வரிக்கு போய் அதில் தான் வந்து அச்சிடப்படும் அப்படின்றதான் இதற்கான அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து எழுதுவதற்காக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வித் ஓப்பன் as f அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைல் ஆப்ஜெக்ட். இந்த f வந்து நம்ம எங்கே பயன்படுத்தியிருக்கோம் பாருங்க. wr = csv.writer of f, இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் பேர் இங்கே எழுதிட்டு எந்த மாதிரியான டயலெக்ட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பேர் சொல்லி டயலெக்ட் எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த டயலெக்ட் = m அப்படின்றது இங்கே குறிப்பிட்டிருக்கும். அதாவது இந்த டயலெக்ட்ல என்னெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபார்மேட் எல்லாமே வந்து பயன்படுத்தப்படும். இப்போதைக்கு நாம் வந்து இந்த ஒரு ஃபார்மேட், அதாவது லைன் டெர்மினேட்டர் வந்து /nன்றது மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல உபயோகப்படும். எழுதும் பொழுது இதில் இருக்க ஃபார்மேட் பயன்படுத்தி தான் வந்து நமக்கு இந்த விவரங்கள் வந்து இந்த ஃபைலில் வந்து எழுதப்படும். சரிங்களா? இப்போது இந்த ஃபைல் ரைட்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண பிறகு நம்ம ரைட் ரோஸ் அப்படின்றத பயன்படுத்தி இதில் இருக்க அனைத்து விவரங்களையும் நம்ம வந்து ஒரேடியாக வந்து நம்ம எழுதிடும். ரைட் ரோஸ் அப்படின்னா அனைத்து ரோஸும் ஒட்டுமொத்தமாக ஒரே சமயத்தில் வந்து எழுதப்படும். சரிங்களா? ஸோ ரைட் ரோஸ் ஆஃப் டி. இந்த டி என்பது என்ன? லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட். இது ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா பின்னலான லிஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? லிஸ்ட் உள்ள லிஸ்ட். ஸோ இதில் உள்ள இருக்க ஒரு லிஸ்ட்டுமே வந்து அந்த ஃபைலில் இருக்க ஒரு வரிசையை குறிக்க போகுது. அந்த ஒரு வரிசையும் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போறோம்னா /n பயன்படுத்தி, அதாவது ஒரு வரி விட்டு ஒரு வரி பிரிண்ட் பண்ற மாதிரி எழுதப்படும் மாதிரியான நிரல் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அதன் பிறகு f. க்ளோஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த நிரலுக்கான வெளியீடு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ எக்ஸாம், அடுத்த வரிசையில் குவார்டர்லி, அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி அப்படின்றது இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கம்மா அப்படின்றது இருக்காது. முதல் வரியில் எக்ஸாம், அடுத்த வரியில் குவார்டர்லி, அடுத்த வரியில் ஹாஃப் இயர்லி அப்படின்றது தான் இருக்கும். இந்த இடத்துல கம்மா என்பது இருக்காது. சரிங்களா? அடுத்து நம்ம பகுதி ஆக்கான விடைகள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா 2020-21க்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழே இருக்கிற வினாக்கள் மட்டும்தான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ CSV கோப்பு என்றால் என்ன அப்படின்றது கேள்வியாக இருக்குது. ஸோ CSV அப்படின்னா வந்து கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸ். ஸோ கம்மா செப்பரேட்டட் வேல்யூஸ்லாம் இதில் இருக்க ஒரு வேல்யூமே, அதாவது தகவல்களுமே பார்த்தீங்கன்னா கம்மா கொண்டு வந்து செப்பரேட் செய்யப்பட்டிருக்கும், பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதற்கான விளக்கத்தையும் பார்த்துடலாம். ஸோ CSV கோப்பில் ஒவ்வொரு வரியும் காற்புள்ளி அல்லது வேறு பிரிப்பான்களை பயன்படுத்தி பிரிக்கப்பட்ட பல்வேறு புலங்களை கொண்டு பயனரால் புரிந்து கொள்ளக்கூடிய உரை கோப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த CSV ஃபைல் வந்து ஒரு உரைக்கோப்பு தான், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். சரிங்களா? அதில் இருக்க டேட்டா எல்லாமே, அதில் தகவல்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? புலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தகவல்கள் எல்லாமே எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும்னா கம்மா கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கும், அதாவது காற்புள்ளி கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பிரிப்பான் பயன்படுத்தியும் வந்து பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த கோப்பு முழுவதுமே வந்து ஒரே மாதிரியான பிரிப்பான் தான் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஒரு வரியையும் நம்ம என்ன சொல்வோம்னா நம்ம ஒரு வரிசை அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு புலத்தையும் நம்ம வந்து ஒரு நெடுவரிசையாகவும் வந்து கருதி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த CSV கோப்பை எப்படி உருவாக்குவது, அது எப்படி வந்து நம்ம பயன்படுத்துவது அப்படின்றத உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன டெமோ காட்டிடுறேன். ஸோ CSV கோப்பை உருவாக்குவதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட் பேட்லேயே வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் இல்லையா? ஸோ நோட் பேட்லேயே வந்து நம்ம தகவல்களை வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ இதில் வந்து ஒரு வரிசையுமே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஒரு வரியுமே ஒரு வரிசைன்னு சொல்கிறோம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புலங்கள், அதாவது நெடுவரிசை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு டேபிள் மாதிரி நீங்கள் வந்து யூகிச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இந்த மேல்
ஃபீல்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்ட் நேம், புலங்களின் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன இருக்குது பாருங்கள், சீரியல் நம்பர், நேம், ஏஜ் அப்படின்றது ஒரு ஃபீல்ட் நேம் மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே ஒரு வரிசையும் அதில் இருக்க தகவல்களாக வந்து நம்ம எடுத்துக்கோம். ஸோ சீரியல் நம்பர் வந்து 101, 104, 105 அந்த மாதிரி இருக்குது. நேம் பார்த்தீங்கன்னா ராம், ரவி, சீதா. அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 23, 45, 20 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கோப்பு உருவாக்கும் போது இதில் இருக்க அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு உரையாக தான் இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக தான் இருக்க போகுது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பிரிப்பானை கொண்டு தான் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்கே நான் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த கார்புள்ளியை தான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு மாதிரியான பிரிப்பானும் பயன்படுத்தலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம பைப் சிம்பிள் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி பார், வெர்டிக்கல் பார் சொல்லுவோம். இந்த பைப் சிம்பிளை கொண்டு வந்து நம்ம தரவுகளை வந்து பிரிக்கலாம். சரிங்களா? ஸோ பை டிஃபால்ட் என்ன பண்ணணும்னா இந்த முதல் வரியை வந்து ஃபீல்டு நேமாக, புலன்களின் பெயராக எடுத்துக்கும். அடுத்தடுத்த வரிகளை வந்து அதற்கான தகவல்களாக வந்து எடுத்துக்கும். ஸோ இது ஒரு அட்டவணை மாதிரி தான் கருதிக்கொள்ளும். இதை எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபைலில் போயிட்டு நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைலில் போய் சேவ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ஸை ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு மாற்றிட்டு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம சேமிச்சிடலாம். இப்போ நம்ம பைத்தான் கூட நம்ம வந்து இதில் வேலை செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் பைத்தான் எங்கே சேமிக்கப்பட்டிருக்கோ, பைத்தானோட ப்ரோக்ராம்ஸில் எங்கே சேமிக்கிறோமோ அதே இடத்துல இதை நான் சேமிச்சிடலாம். ஸோ அப்படி சேமிக்கும்போது நமக்கு இந்த ஃபைலை ரெஃபர் பண்ணும்போது முழுமையான அந்த வழி வந்து பாதையை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரிங்களா? வெறுமே இந்த ஃபைல் நேமை மட்டும் கொடுத்தா போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் நான் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எங்கே சேமிக்கப்படுதோ அதே இடத்துல இந்த இதையும் வந்து நான் சேமிச்சிடுறேன். ஸோ இதற்கான பேர் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா சாம்பிள் அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ sample.csv அப்படின்றது தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த .csv எக்ஸ்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியங்க. இது ஏன்னா இது டெக்ஸ்ட் ஃபைலுன்றதுனால டிஃபால்ட்டாக .txt அப்படின்னு சேவ் ஆகிடும். ஆனால் நம்ம CSV ஃபைல் அப்படின்றதுனால நம்ம .csv அப்படின்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ sample.csv அப்படின்றது சேவ் ஆகிடுது. இதை எங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எக்ஸல் ஃபைல்லையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸல் ஃபைலில் ஓப்பன் பண்ணும்போது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் இருக்கும். ஸோ அதையுமே அவங்க ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம எங்கே சேவ் பண்ணோமோ அதே இடத்துல தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து sample.csv அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ sample.csv அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸலில் பாருங்கள் அந்த மேலே இருக்க அந்த வரிசை நம்ம என்ன டைப் பண்ணமோ அது வந்து இந்த ஃபீல்ட் நேமாக வந்துடுச்சு. சரிங்களா? அண்ட் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லில் தான் வந்து தனித்தனியாக வந்து சேமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கம்மாவை கொண்டு தான் அது வந்து அந்த தகவல்களை பிரித்து எடுக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸல் ஃபைல்லையே நம்ம வந்து சேவ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்றுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ ஒரு CSV ஃபைலை எப்படி உருவாக்குது, அதை எப்படி நம்ம எக்ஸலில் அந்த டேட்டாவை வந்து பார்க்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு காட்டிட்டேன். அதன் பிறகு வர ப்ரோக்ராம்ஸ், பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் இந்த ஃபைலை கொண்டு எப்படி வந்து வேலை செய்வது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? அடுத்து இரண்டாவது கேள்விக்கான விடை பார்த்துடலாம். பைத்தான் மூலம் CSV கோப்பை படிப்பதற்கான 2 வழிகளை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ CSV ஃபைலை கிரியேட் பண்ண பிறகு நம்ம வந்து பைத்தான்குள்ளே வந்து அதை வச்சு நம்ம வேலை செய்ய முடியும். ஸோ அதை படிக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று நம்ம வந்து ரீடர் செயற்குழு பயன்படுத்தலாம், அல்லது டிக் ரீடர் இனக்குழுவை வந்து பயன்படுத்தலாம். இதுதான் வந்து 2 வழிகள். சரியா? அடுத்தது கோப்பின் கொடாநிலை முறைமைகளை குறிப்பிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோப்பு வந்து கொடாநிலையை பார்த்தீங்கன்னா உரை முறைமையில தான் வந்து தானமைவாக இருக்கும். அது ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்றதுனால உரை முறைமையில இருக்கும். இதில் தரவை வந்து கோப்பிலிருந்து படிக்கும்போது தரவு வந்து எப்படி படிக்கப்படும் அப்படின்னா வந்து சரங்களாக தான் வந்து படிக்கப்படும். இதில் வந்து நீங்கள் 101, 102, 104 நம்ம வந்து எண்கள் கொடுத்தோம் இல்லையா அந்த CSV ஃபைலில், அதுவே பார்த்தீங்கன்னா வந்து அது எண்ணா இல்லாமல் ஒரு சரமாக தான் வந்து அது படிக்கப்படும். அதை தான் வந்து நம்ம இங்கே குறிப்பாக கவனிக்கணும். சரிங்களா? அடுத்த பகுதி ஈக்கான விடைகள் எல்லாத்தையுமே வந்து நான் அடுத்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து பதிவேற்றம் செய்கிறேன். ஸோ இந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.